பெரிய காடு இருந்தது. அந்த காடு குரங்குகளின் காடு என்று அழைக்கப்பட்டது. அந்த காட்டில் குரங்குகள் மட்டும் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்டில் குரங்குகள் மட்டும் இருந்ததுனால சந்தோஷமாக இருந்தது. வேட்டையாடுற விலங்குகள் எதுவுமே இல்லை. அதனால குரங்குகள் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த காட்டில். ஒரு நாள் பக்கத்து காட்டிலேருந்து ஒரு புலி, அதுவும் பெரிய புலி வந்து கொண்டிருந்தது. ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் வேட்டையாடுறதுக்காக வந்து கொண்டிருந்தது. அது குரங்கின் காடை நோக்கி வந்து கொண்டிருந்தது. குரங்குகளின் காட்டை வந்தடைந்த அந்த புலிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மரத்தை பார்த்தது. அந்த மரத்தில் நிறைய குரங்கு இருந்தது. அந்த குரங்கை பார்த்தோன்னா புலிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அடடா, நம்ம வேட்டையாட இவ்வளோ குரங்குகள் இருக்கவான்னு நினச்சி சந்தோஷத்தில் மூழ்கியது அந்த புலி. அந்த புலி ஒரு திட்டம் திட்டியது. இருநத்தில் போனால் அந்த குரங்குகளை வேட்டையாடலாம் நினச்சது. புலியை காட்டில் பார்த்த ஒரு குரங்கு மற்ற குரங்குகளை போய் சொன்னது, நம்ம காட்டில் ஒரு புலி வந்திருக்கு, அது நம்மளை வேட்டையாட போது, நம்ம எல்லாரும் சாக்கடைக்கு போடுன்னு சொல்லிச்சு. சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே புலி டக்குன்னு வந்தது. அதை பார்த்த மற்ற குரங்கு எல்லாம் பயந்து ஓடிச்சு. எல்லாம் மரத்துக்கு தாவுச்சு. உடனே புலி, யாரும் ஓடாதீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு ரொம்பவும் பசிக்குது, அதனால தான் எங்கள் காட்டுக்கு வந்திருக்கேன், உங்களை வேட்டையாட வந்திருக்கேன். நீங்களே வந்துட்டீங்கன்னா நான் யாருன்னா ஒருத்தரவை தான் சாப்பிடுவேன். இல்லை என்கிட்ட சண்டை போடணுச்சுன்னு உங்கள் எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொன்னது. அதை கேட்ட அங்கே அந்த குரங்குகள் எல்லாம் அரளிச்சு மரத்து மேலே ஓடிடுச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன குரங்கு புத்திசாலித்தனமாக, புலிராஜா எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களை போலவே ஒரு புலி இருக்குது காட்டில், அது எங்களை தினமும் வந்து கொல்லுது. இப்போ உங்ககிட்ட நான் வந்து சரணடைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த புலி வந்து இங்கே எல்லாரையும் கொண்டுடும். அதனால நீங்கள் அந்த புலிகிட்ட சண்டை போடுங்க, அது சண்டை போட்டவர் யார் வரீங்களோ அவங்களுக்கு நான் உணவாகிறேன்ட்டு புலி சொல்லுது. அட, என்ன இது, என்ன போல் இன்னொரு புலியா, எங்கே காட்டு என்ன சொன்னது. உடனே அந்த குரங்கு, அதுலேருந்து சின்ன குரங்கு, புலிராஜா வாங்க, நான் அந்த புலியை காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் அந்த புலிக்கிட்ட சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை, நீங்கள் யாரை வேணுமோ அவங்கள மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த சின்ன குரங்கு. ரொம்ப தூரம் சென்றதும் ஒரு கிணத்தை பார்த்து, ராஜா இங்கே தான் அந்த புலி இருக்குது, நீங்களே பாருங்கன்னு சொல்லிச்சு. உடனே அந்த புலி அந்த கிணத்தை எட்டி பார்த்ததும் அந்த கிணத்துல அந்த புலியோட முகம் தெரிஞ்சுது. புலிக்கு இன்னொரு புலி தான் அந்த கிணத்துக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சி எகிரி குதிச்சது அந்த புலி தண்ணியில் மூழ்கி இறந்து போச்சு. அந்த குரங்கு சேர்ந்த செயலால் அந்த புலி இறந்து போச்சு. தன்னுடைய குரங்கின எல்லாமே உயிர் பிழைச்சது. இந்த குரங்கு செய்த செயலால் மற்ற குரங்கு எல்லாமே சந்தோஷமடைஞ்சது. அந்த குரங்குக்கு பாராட்டு விழா நடத்துனாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம எதுவும் பற்றி பயப்படாமல், பதற்றம் அடையாமல், நம்ம மூளையை பயன்படுத்தி செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலான்னு சொன்னுச்சு. புலிக்கிட்ட இருந்து மற்ற குரங்களை காப்பாற்றினால அந்த குரங்குக்கு புத்திசாலி குரங்குன்னு பேர் வச்சு ஹீரோவாக கொண்டாடினாங்க அந்த குரங்குகள் எல்லாமே.